வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்தி. நவநீதம் பிள்ளையின் இலங்கை விஜயம் தொடர்பில் சர்வதேச நாடுகளை தெளிவுபடுத்த அரசாங்கம் நடவடிக்கை. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் இலங்கை அரசாங்கம் தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்கள் தவறானவை என பேராசிரியர் GL பீரிஸ் கருத்து. தேர்தல் நடவடிக்கைகளுக்கு சமூக உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்துகின்றமை தொடர்பில் முறைப்பாடுகள். விரிவான செய்திகள். இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை டிசம்பர் 10ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பமாகும் பரீட்சை டிசம்பர் 20ஆம் தேதியுடன் நிறைவடைவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WAMJ புஷ்பகுமார சுட்டிக்காட்டினார். 4312 பரீட்சை மத்திய நிலையங்கள் இதற்காக நிறுவப்பட்டுள்ளன. இந்த முறை பரீட்சையில் தோற்றுவதற்கு 5,80,100 பரீட்சார்த்திகள் தகுதி பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். 3,84,000 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 1,96,100 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை 46 பாடப்பிரிவின் கீழ் இடம்பெறவுள்ளது. சாதாரண தர பரீட்சைகளுக்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளில் 36,000 ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார மேலும் குறிப்பிட்டார். விடைத்தாள் திருத்தும் பணிகளில் 35,000 ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நவநீதம் பிள்ளை இலங்கை அரசாங்கம் தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்கள் தவறானதும் நியாயமற்றதும் பக்கசார்பானதும் என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வெளிவிவகார அமைச்சர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளரின் கருத்து சர்வதேசத்தினை தவறான பாதையில் வழிநடத்துவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையின் அரசாங்கம் அதிகார போக்கில் பயணிப்பதாக நவநீதம் பிள்ளை இலங்கைக்கான விஜயத்தின் இறுதியில் வெளியிட்ட கருத்தினையும் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் இதன்போது கடுமையாக விமர்சித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நவநீதம் பிள்ளையின் இலங்கை விஜயம் தொடர்பில் சர்வதேச நாடுகளை தெளிவுபடுத்துவதற்கு வெளிவிவகார அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய நவநீதம் பிள்ளையின் இலங்கை விஜயத்தின் பின்னர் அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கை சர்வதேச நாடுகளில் உள்ள தூதரகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கருணாதிலக அமுனுகம தெரிவித்துள்ளார். நவநீதம் பிள்ளை தாம் தொடர்பு படாத விடயங்கள் தொடர்பிலான கருத்துக்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டமை தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களம் அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இலங்கை அரசாங்கம் 1.5 வருடங்களுக்கு முன்னர் விடுத்த அழைப்பிற்கு அமைய நவநீதம் பிள்ளை வருகை தந்ததாகவும் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய இலங்கை அரசாங்கம் அவருக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் அனைத்து பகுதிகளுக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கியிருந்ததாகவும் கருணாதிலக அமுனுகம தெரிவித்துள்ளார். 7 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு கடந்த 25ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தந்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நவநீதம் பிள்ளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்டில் இருந்து புறப்பட்டுச் சென்றமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் நடவடிக்கைகளுக்கு சமுர்த்தி உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்துகின்றமை தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவிக்கின்றது. இந்த நிலைமை தொடர்பில் சமுர்த்தி பணிப்பாளர் நாயத்திற்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாரச்சி கூறுகின்றார். கடந்த காலங்களில் அரசு சேவையுடன் தொடர்புடைய பட்டதாரிகள், கல்வி சேவையுடன் தொடர்புடைய அதிகாரிகள், சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் தேர்தல் நடவடிக்கைகளில் பங்கேற்பது தொடர்பில் அறிய கிடைத்ததாக பெப்ரல் அமைப்பு சுட்டிக்காட்டுகின்றது. எதிர்காலத்தில் சமுர்த்தி உத்தியோகத்தர்களை தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தாது இருப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் சமுர்த்தி பணிப்பாளர் நாயகத்திற்கு விசேட கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக அதன் நிறைவேற்று பணிப்பாளர் குறிப்பிட்டார். அவ்வாறானதொரு கடிதம் தமக்கு கிடைக்கவில்லை எனவும், எனினும் அது தொடர்பில் ஆராய்ந்து பார்ப்பதாகவும், இது தொடர்பில் நாம் வினவிய போது சமுர்த்தி பணிப்பாளர் நாயகம் RPB திலகசிறி குறிப்பிட்டார். கண்டி ஹேவா ஹேட பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பிரதமர் TM ஜெயரத்ன கருத்து வெளியிட்டார். போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை வழங்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றனர். எனினும் 30 வருட கால யுத்தத்தை நிறைவு கொண்டு வர முடியவில்லை. போலீசார், ராணுவத்தினர் ஆகியோருடன் அதிகாரம், அரசாங்கம் ஆகியன காணப்பட்ட போதிலும் 30 வருடங்கள் சென்றன. போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்கள் வழங்கப்பட்டால் என்ன நடைபெறும் என சிந்தித்து பாருங்கள். இலங்கை முழுவதும் 31 லட்சம் தமிழ் மக்களே உள்ளனர். அதிக அளவிலானோர் எம்முடனேயே உள்ளனர். அவ்வாறு வேறு அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபித்தால் எவ்வாறானதொரு நிலைமை ஏற்படும் என சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்டி ஹேவாகெட்ட மாரசன பொத்கொட நீர்த்திட்டம் பிரதமர் TM ஜெயரத்னவினால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவும் கலந்து கொண்டிருந்தார்.
கலகெதர ஹதலியத்த பகுதியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா கருத்து தெரிவித்தார். අපේ රටේ තියෙන්නේ මර්ධනය, තර්ජනය, සදාචාරයෙන් තොර දේශපාලනය. ஒழுக்கமற்ற அரசியல் எமது நாட்டில் காணப்படும் அச்சுறுத்தலாகும். உலகில் எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத வகையில் நீதி மற்றும் நியாயம் ஆகியன எமது நாட்டின் அரசியலில் இல்லாது செல்கின்றன. இந்த நிலைமையை புரிந்து கொள்வதற்கான காலம் தற்பொழுது எழுந்துள்ளது. எதிர்பார்ப்புகள் அற்றுப்போன உணர்வுகளை எமது மக்களின் முகங்களில் பிரதிபலிக்கின்றன. நாட்டின் 98% மக்களுக்கு ஒரே பிரச்சனையே உள்ளது. அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மக்களின் எதிர்பார்ப்புகள் அற்றுப்போகின்றன. எதிர்காலம் தொடர்பில் நம்பிக்கையின்மை ஏற்பட்டுள்ளது. குருநாகல் ஹிஸ்புல்லா மத்திய மகா வித்தியாலயத்தில் மகிந்தோதய தொழில்நுட்ப பிரிவு நேற்று மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தனாவினால் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கைத்தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் ஜாரத்ன ஏரத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். பல அரசியல் கட்சிகள் தமது அரசியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த முறைகளை பாவிக்கின்றனர். மக்கள் தொகையில் சிங்களம், தமிழ், முஸ்லிம், பரங்கியர் எந்த இனமாக இருந்தாலும் மனித வாழ்க்கை குறித்து சிந்திப்பதில்லை. இவற்றை சிந்திக்காத காரணத்தினால் இந்த பகுதியில் உள்ள முஸ்லிம் மாணவர்கள் கடந்த 75 வருடங்களாக இந்த பாடசாலையில் கல்வி கற்று விஞ்ஞான கல்லூரிக்கு செல்லவில்லை. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் குரல் தேர்வு மற்றும் திரை பரீட்சைகளை நடத்தி வருகின்றனர். இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த குரல் தேர்வு மற்றும் திரை பரீட்சைகளில் பலர் கலந்து கொண்டதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர்கள் கூறுகின்றனர். இந்திய மீனவர்கள் கடற்படையினால் முறைப்பாடு செய்திருந்ததாக இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்கு அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ரா கோகுல்நாத்துடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளோம். வணக்கம் கோகுல். ஹிம்சான் உடம்புக்கு சென்னி சிறந்திடும் என்பது ஆன்றோர் வாக்கு. இலங்கை திருநாட்டின் சென்னியாக விளங்கும் ஷாழ்மண்ணின் கலை, கலாசாரம், பண்பாடு, விழுமியம், மொழி, சம்பிரதாயம் என்கின்ற அனைத்தின் கேந்திர நிலையமாக விளங்குவது நல்லைக்கந்தன் ஆலயம். இம்முறையும் கூட அலங்கார கந்தனுடைய ஆலய உற்சவத்தை ஒலி ஒளிபரப்பு செய்வதற்கு NTV MBC ஊடக வலையமைப்பு தயாராக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டும் கூட யாழ்ப்பாணத்திலும் அதனை அண்மித்த பிரதேசங்களிலும் இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகளின் செய்தி வாசிக்கும் திறனை வெளி உலகுக்கும் சர்வதேச அரங்கில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக யாழ் பருத்தித்துறை வீதியில் அமைந்துள்ள சக்தி FM யாழ் நேரலை கலையகத்தினுடைய கீழ்த்தளத்திலே நியூஸ் ஃபர்ஸ்ட் இம்முறையும் கூட திரை பரீட்சை மற்றும் குரல் தேர்வுகளை இன்றிலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறது. நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏன் வயது வேறுபாடின்றி பலரும் கூட இன்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்டினுடைய குரல் தேர்வு மற்றும் திரை பரீட்சையிலே கலந்து கொண்டு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இவர்களில் சிறந்த முறையில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இளைஞர் அல்லது யுவதிக்கு நியூஸ் ஃபர்ஸ்டினுடைய அரிதான திரையிலே தோன்றி செய்தி வாசிப்பதற்கான வாய்ப்பும் அவர்களுடைய குரலிலே சக்தி FM நியூஸ் ஃபர்ஸ்டிலே செய்தி வாசிப்பதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட உள்ளது என்பதையும் இந்த தருணத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். யாழ் மாவட்டத்தின் மாத்திரமல்லாது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களின் குடும்ப விழாவாக இருக்கக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய இன்றை மாலை நடைபெறவுள்ள சப்பரத திருவிழா தொடர்பான தகவல்களையும் நாளைய தினம் நடைபெறவுள்ள ரதோற்சவ பெருவிழா தொடர்பான தகவல்களையும் உங்களுக்கு வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டும் தயாராக இருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ஷாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய முன்றலில் இருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத். நன்றி கோகுல். 147வது போலீஸ் தின நிகழ்வுகள் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இன்று இடம்பெற்றன. களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தின் போலீஸ் தின நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் உதவி போலீஸ் அத்தியட்சகர், போலீஸ் உத்தியோகத்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். கோண்டாவில் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பில் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் பலாலி வீதியில் கோண்டாவில் சந்திக்கும் அருகில் பஸ் ஒன்று மோட்டார் சைக்கிளில் மோதியமையினால் இளைஞர் ஒருவர் ஸ்தலத்திலேயே பலியானார். விபத்தில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் யாழ் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் ஹட்டனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கேப் வாகனம் ஒன்று புரண்டு நேற்று மாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த கேப் வாகனத்தின் சாரதி டிகோயா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதேவேளை புலனறுவை அரலகாங் விலவிலிருந்து எல்லைவெவ ஊடாக கதிர்வெல நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று ஆற்றிற்குள் விழுந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் பஸ்ஸில் 3 பயணித்துள்ளதுடன் அவர்களில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். ரத்தினபுரி குறிவிட்ட நோக்கி பயணித்த கேப் ஒன்று வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த கேப் முச்சக்கர வண்டி ஒன்றுடனும் வர்த்தக நிலையம் ஒன்றுடனும் மோதி பள்ளத்தில் வீழ்ந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த விபத்தில் கேப்பில் இருந்த 2 காயமடைந்துள்ளனர். அமெரிக்க பகிரங்க டென்னிஸ் தொடரின் சாம்பியன் கிண்ணத்தை 5 தடவைகள் வெற்றி கொண்ட சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் இம்முறை போட்டியில் சாம்பியனாகும் வாய்ப்பை இழந்துள்ளார். 4வது சுற்று போட்டியில் ஸ்பெயினின் டொமி ரோப்டோவும் தோல்வியடைந்தமை இதற்கு காரணமாகும். சிறந்த 16 வீரர்களுக்கு இடையிலான சுற்று நியூயார்க் லூயிஸ் ஆம்ஸ்ட்ராங் மைதானத்தில் நடைபெற்றது. சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் மற்றும் ஸ்பெயினின் டொமி டாப்ட்ரேரோ ஆகியோருக்கு இடையில் இந்த போட்டி நடைபெற்றது. முதல் செட் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றதுடன் இதில் 7-6 என்ற கணக்கில் டாப்ட்ரேரோ வெற்றியீட்டினார். 2 மற்றும் 3 செட்களையும் தனதாக்கிக் கொண்ட டாப்ட்ரேரோ காலிறுதிக்கு தகுதி பெற்றுக் கொண்டார். டென்னிஸ் வரலாற்றில் ஸ்பெயினின் டொமி டாப்ட்ரேரோவினால் ரோஜர் ஃபெடரர் தோல்வியடைந்த முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். நாங்கள் தேடும் குரலுக்கு உரியவர் நீங்களா? பருத்தித்துறை வீதியில் அமைந்துள்ள சக்தி FM யாழ் நேரலை நியூஸ் ஃபர்ஸ்ட் கலையகத்தில் காலை 10 மணி முதல் இடம்பெறும் குரல் தேர்வு மற்றும் திரை பரீட்சையில் பங்கேற்று இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனரான நியூஸ் ஃபர்ஸ்டில் செய்தி வாசிப்பதற்கான அரிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வாருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114 896 896